ஒரு சின்ன மீன் குட்டி அது நினைச்சா மொத்த உலகத்தையவே காப்பாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? பம்பை நதிக்கரையில ராஜா சத்தியவிரதன் கையில அந்த அதிசயம் சிக்குது. ஆனா அந்த மீன் சாதாரணமானதில்ல. பாத்திரத்துல போட்டா அது வளருது, குளத்துல விட்டா அது ஆளையே முழுங்குற அளவுக்கு பெருசாகுது, கடைசியில கடல்ல விட்டா ஒரு மலையையே விட பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுக்குது. அப்போதான் அந்த தெய்வீக குரல் ஒலிக்குது, ராஜா, இந்த உலகம் அழிய போகுது, இன்னும் 7 நாள்ல மொத்த பூமியையும் பிரளயம் முழுங்க போகுது. வானம் கருகருன்னு மாறுது, பேய் மழை கொட்டுது, மலைகளே மூழ்கிற அந்த பிரளயத்துல சப்த ரிஷிகளையும் உயிரினங்களையும் ஒரு பிரம்மாண்ட படகுல ஏத்திட்டு வராரு ராஜா. இருட்டு, பயங்கரமான அலைகள். அங்க ஒரு அதிரடி நடக்குது. ஒரு பெரிய தங்க நிற ஒற்றை கொம்பு முளைத்த மீனா மகாவிஷ்ணு வராரு. வாசுகி பாம்பையை கயிறா மாத்தி அந்த படகை தன் கொம்புல கட்டி ஆக்ரோஷமான கடலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா மேல பிரளயம்னா ஆழ்கடலுக்கு அடியில ஒரு பயங்கரமான சதி நடந்திருக்கு. வேதங்களை திருடிக்கிட்டு குதிரை முகம் கொண்ட ஒரு அரக்கன் ஒழிஞ்சிருக்கான். அவனை தேடி நம்ம மச்ச அவதாரம் ஆழ்கடலுக்குள்ள பாயுது. மின்னல் வேகத்துல ஒரு பயங்கரமான ஆழ்கடல் போர் ஆரம்பமாகுது. அந்த இருட்டுல மச்ச அவதாரம் வேதங்களை மீட்டதா இல்ல அந்த அரக்கனோட சதியில உலகம் சிக்கிக்கிச்சா? அந்த படகு கரை சேர்ந்ததா இல்ல கடலுக்குள்ள மூழ்கிடுச்சா? அந்த ஆழ்கடல் போரோட கிளைமேக்ஸ் அடுத்த எபிசோட்ல பார்ப்போமா, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த உலகம் அழிஞ்சிடுமா? தசாவதாரம் தொடரும்.